கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேசவன். வணக்கம். இந்த தினம் பார்த்தோம்னா நியூஸ்7 ஒரு சர்வே நடத்தி வெளியிட்டிருக்காங்க. அது நம்ம முக்கியமாக பார்த்தோம்னா விசிக தலைவராகக்கூடிய திருமாவளவன் அவர்கள் வந்து விஜய் எதிர்க்கிறது வந்து திமுக ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்கா, அல்லது கொள்கை ரீதியாக எதிர்க்கிறாரா, அல்லது தன்னுடைய வாக்கு வங்கியை தக்க வைக்கிறதுக்கான எதிர்ப்பு தெரிவிக்கிறான்னு ஒரு சர்வே நடத்தியிருக்காங்க. பெரும்பாலானோர் என்ன சொல்றாங்கன்னா திமுக கூட ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்காக தான் திருமாவளவன் வந்து விஜய் எதுக்குறான்னு ஒரு கருத்தை கூட வச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இப்ப விசிகாக்கு திருமாவளவன் அவர்களுக்கு இவனை எதுக்கணும், அவன்கிட்ட பணிஞ்சு போகணும், சீட்டு வாங்கணும், அரசியலை ஜெயிக்கணும், வாக்கு வங்கியை தக்க வைக்கணும், திமுகவுக்கு ஜால்ரா தட்டணும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குடும்பத்துக்கு ஜால்ரா தட்டணும் அப்படின்றதெல்லாம் எந்த விதமான நோக்கமும் தேவையும் அவர் கிடையவே கிடையாது. ஓகே, விசிகா என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு சக்தி வாய்ந்த அரசியல் கட்சி. தமிழக அரசியல்ல எல்லா சமூக மக்களுக்கும், முக்கியமா தமிழர்களுக்கான ஒரு கட்சி அது. ஓகே, தமிழ் தேசியத்துக்கான ஒரு கட்சி. ஜாதி சமத்துவ சமதர்ம சமுதாயத்தை படைக்க, ஜாதியற்ற சமத்துவ சமதர்ம சமுதாயத்தை படைக்கிறதுக்கான பாதையில் இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக சக்தி தான் விசிகா. சமத்துவ கட்சி, சமூக நீதி கட்சி. எல்லா ஜாதிக்கான தான் அந்த கட்சியில இருக்கிறோம். திருமாவளவன் அவர்கள் எல்லாருக்குமான தலைவர். புரியுதா உங்களுக்கு? அவர்களுக்கு அப்படிலாம் போய் பேசும் தேவையே கிடையாது. இப்ப இந்த சங்கி கும்பல், இந்த பாஜக RSS சாதிவெறி மதவெறி கும்பல், சங் பரிவார் கும்பல், இந்த சங்கிகளுடைய இந்த ஏஜென்ட் இருக்காங்க, ப்ராஸ்டியூட், மீடியா ப்ராஸ்டியூட் இருக்காங்க கொஞ்சம் பேர். அவங்க இந்த மாதிரி திருச்சி போடுறது. திருமாவளவன் அவர்கள் வந்து திமுக வந்து அப்படி பாலிஷ் பண்றதுக்காக, அவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்காக இந்த மாதிரி பேசுறாரு. இவங்க இந்த ப்ராஸ்டியூட் இருக்காங்க, இல்லை மீடியாக்குள்ளேயும் ப்ராஸ்டியூட் இருக்காங்கல்ல, அரசியல ப்ராஸ்டியூட் இருக்க மாதிரி மீடியாக்குள்ளேயும் ப்ராஸ்டியூட் இருக்கான். அவனை ப்ராஸ்டியூட் சொல்ல மாட்டேன், ப்ரஸ்டியூட்னு சொல்லுவேன். மீடியா விபச்சாரிகள் அவங்க இந்த மாதிரி போடுறாங்க. எனக்கு வந்து அவங்களோட கருத்துல உடன்பாடு கிடையாது. திருமாவளவன் அவர்களை பத்தி எங்களுக்கு தெரியும், விசிகா பத்தி எங்களுக்கு தெரியும், விசிகா தோழர்களை பத்தி எங்களுக்கு தெரியும். அவங்க எப்படிப்பட்ட களமாடுறாங்க களத்துல, உண்மையா களமாடுறாங்க தமிழக அரசியல் களத்துல. பாஜக RSS பிஜேபி சங்கி மோடி அமித்ஷா கும்பல் 3% பார்ப்பன கும்பல் எதிர்த்து, பார்ப்பனையத்தை எதிர்த்து, இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, திருமாவளவன் அவர்கள் ரீசெண்டா ஒரு பேட்டி கொடுத்தாரு, அது நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை அவர் சொல்றாரு, விஜய்க்கு அட்வைஸ் பண்றாரு. திருமாவளவன் அவர்கள் வந்து யாருக்கும் ஜால்ரா அடிக்க மாட்டாரு, யாருக்கு வந்து தலை வணங்க மாட்டாரு, தப்புனா யாரு பண்ணாலும் தப்புன்னு நிக்கக்கூடியவர் அவர். ஓகே, விஜய்க்கு ஒரு அறிவுரை சொல்றாரு. என்ன அறிவுரை சொல்றாருன்னா, தம்பி நீங்க பாஜக RSS கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, பாதுகாப்பா எச்சரிக்கையோடு விஜய் இருக்க வேண்டும். ஏன்னா திருமாவளவன் தெரியும் பாஜக RSS என்ன பண்ணுவான், சங்கி என்ன பண்ணுவான், RSS பாஜக சங் பரிவார் கும்பல், பார்ப்பனிய கும்பல், 3% கும்பல் என்ன மாதிரி சதிகள் தீட்டுவான், என்ன மாதிரியான கேவலமான அரசியல் பண்ணுவான், ஜாதி வெறி மதவெறி அரசியல் பண்ணுவான். யார் பாஜக RSS போனாலும் அவன் கொலை நாசம் ஆயிடுவான். நான் பலமுறை சொல்லியிருக்கேன். நாசமா போய் அழிஞ்சிருவான், வாழவே முடியாது, அவன் சந்ததிகளே வாழ முடியாத அளவுக்கு கொண்டு போயிடுவாங்க. குழி தோண்டி போச்சுருவாங்க உங்களை, இல்லைன்னா நடப்படமா விட்டுருவாங்க. அவங்க ரெண்டுமே மோசம்தான், அவன் என்ன பண்ணாலும் மோசம்தான். விஜய் கூட்டாளி சரியில்லை, விஜய் வந்து சேர்ந்த இடம் சரியில்லை. விஜய் கூட இருக்க ஃபுல்லா RSS காரன், அருண்ராஜ், புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா, ராஜ்மோகன், எல்லாருமே. இப்ப பாஜக புதுச்சேரி இருந்து ஒருத்தன் சேர்ந்திருக்கான், சுவாமிநாதன் வந்தார், அதுல பாஜக RSS. செங்கோட்டையும் பாஜக RSS தான். அதிமுக வந்தா கூட பாஜக RSS கைக்கூலி தான். எல்லாமே பி டீம், பாஜக காரியம் RSS காரியம் ஃபுல்லா தாவேக்காக்குள்ள உட்காந்துருக்கான். இதை பாக்குறாரு திருமாவளவன் அவர்கள் பாக்குறாரு. தம்பி விஜய் என்ன இருந்தாலும் தமிழன் தான் விஜய். விஜய் வந்து மலையாளி கிடையாது, இங்க அரேபியால இருந்துகிட்டு வரல, அமெரிக்கால இருந்துகிட்டு வரல, தமிழன் தான் விஜய், தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர் தான். ஜாதி ரீதியா நான் சொல்லல, தமிழன் விஜய், தமிழ் நடிகர், அதுல மாற்றுக்கிறது கிடையாது, நல்ல நடிகர். அப்ப திருமாவளவன் ஒரு சகோதரன் தம்பியா பாக்குறாரு விஜய, உனக்கு அட்வைஸ் பண்றாரு, கேட்டா கேளு, கேட்காட்டி நாசமாப்போம். நான் அதான் விஜய் நான் சொல்லுவேன். அவர் அழகா சொல்லிட்டாரு, தம்பி எச்சரிக்கையா இருந்துக்கோப்பான்ட்டாரு. இதைத்தான் சொன்னாரு. இப்ப இது மீடியால எப்படி போடுறாங்க நியூஸ்7ல, நீங்க பாருங்க. அவர் சொன்னது என்ன, நீ செய்யறது என்ன, நீ எப்படி திருச்சி விடுற? ஏன் இப்ப திமுக எதிர்த்து விசிகா போராட்டம் பண்ணலையா? திமுக செய்யக்கூடிய தவறுகளை விசிகா சுட்டி காமிக்கலையா? சொல்லுங்க கவின் கொலைக்கு யார் போராடினா? அஜித்குமார் படுகொலைக்கு யார் போராடினா? விசிகா தானே போராடுச்சு. களத்துல வந்து நிக்கிறது யாரு? ஆணவ படுகொலைக்கு சட்டம் ஏற்றுங்கன்னு தொடர்ந்து பல ஆண்டுகளா போராடிய தலைவர் யாரு? திருமாவளவன் அவர்கள். விசிகா தோழர்கள். திமுக வந்து ஆணவ படுகொலைக்கான சட்டத்தை ஏற்றவே இல்லை, பல ஆண்டுகளா ஏற்றல. யுவராஜ் மேட்டர்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப ஏற்றுனாங்கல்ல, கமிட்டி போட்டிருக்காங்கல்ல ஜட்ஜ் தலைமையில. இப்ப சட்டத்தை கண்டிப்பா வரைவு செய்து அதை தாக்கல் பண்ணி, சட்டமன்றத்தில் தாக்கல் பண்ணி விவாதம் நடத்தி அதை பாஸ் பண்ணுவாங்கல்ல பில்ல. அப்ப அதுக்கு யார் போராடினா? விசிகா திருமாவளவன் அவர்கள். இங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க,
எம்எல்ஏ சீட்டு வாங்கணும், எம்பி சீட்டு வாங்கணும், பணம் வாங்கணும், பதவி வாங்கணுன்றதெல்லாம் அதெல்லாம் திருமாவளவர்கள் பலமுறை சொல்லிட்டாரு. அதெல்லாம் என் மயிருக்கு சமண்டான்ட்டார். எனக்கு பதவி, பணம், அதிகாரம் தேவையே கிடையாது. எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு தேவை என் சமூகத்தின் விடுதலை, தமிழர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், தமிழ் மண், தமிழ் மொழி, தமிழ்நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் போராடுறாரு. இப்படி தலைமை எங்க இருக்கான் தமிழ் சமூகத்துல? சொல்லுங்க நீங்க. பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்கு அவர் தான் போராடுறாரு, ஒடுக்கப்பட்ட சாதிக்கு அவர் தான் போராடுறாரு, பட்டியல் சமூகத்துக்கு அவர் தான் போராடுறாரு. இங்க எங்க திமுக ஜாலரா அடிக்கிறாரு? ஏன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போய் சந்திக்கவே கூடாதா? துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விசிக திருமாவளவன் சந்திச்சுட்டு போறாரு, இவரும் போய் அவரை சந்திக்கிறாரு. ஏன் சந்திக்க கூடாதா? இப்ப கூட்டணி தர்மம்ன்றது வேற, கருத்தியல் கொள்கை கூட்டணி. அது அம்பேத்கரை, பெரியாரிய, மார்க்சிய கருத்தியல் கொள்கை கூட்டணி, இந்தியா கூட்டணி, மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டுல. ஏன் கூட்டணிக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது உங்களுக்கு எரியுது? அவங்களுக்கு நான் கேட்கிறேன். சொல்ல மரியாதை நிமித்தமா அவங்களும் இவர் சந்திக்கிறாங்க, இவர் அவங்களை சந்திக்கிறாரு. இதுல என்ன ஜாலரா நான் கேட்கிறேன்? எங்க ஒரு அடிமையா போயிட்டாரு நான் கேட்கிறேன். சொல்லுங்க, எங்க ஒரு அடிமையா போயிட்டாரு? இவங்க இந்த மீடியால கூட ஒரு வாட்டி பேசினாங்க, திமுக காரர் நீங்கன்னாங்க இவரை பார்த்து. ஆமா, அதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை தானே, யோசிச்சு பாருங்க நீங்க. ஆமா, இப்ப திருமாவளவன் அவர்கள் தனித்துவமா வளருவது, ஒரு தலைவனாக என்று எமர்ஜா இருக்கிறது, திட்டமிட்டு கட்டம் கட்டுறதை நம்ம எப்படி பார்க்கலாம்? இல்ல தோழா, அதான் சதின்னு நான் சொல்றேன்ல. ராஜீவ் காந்தியை வச்சு ஒரு சதி பண்றாங்க, கோர்ட் வாசல்ல வக்கீல வச்சு ஒரு சதி பண்றாங்க, மீடியாக்குள்ளேயும் சதி பண்றான், அரசியலையும் சதி பண்றான், பணம், பதவி, காசு, சொத்து, சுகம், அதிகாரம் ஏதோ ஆஃபர் பண்றான் திருமாவளவன் அவர்களுக்கு. எதுக்குமே அவர் அடிபணிய மாட்டுறாரு, அதை ஏத்துக்க மாட்டுறாரு, காம்ப்ரமைஸ் ஆக மாட்டுறாரு. அதான் அவங்களுக்கு எரியுது. நடாது, என்ன ஆஃபர் பண்ணாலும் வரமாட்டாரு. அப்ப இவர் வீழ்த்துவதற்கு என்ன வழி? சதி திட்டங்கள் தீட்டு, என்ன வேணாலும் ஜெய், மீடியால அந்த விபச்சாரிகளை வச்சு தூண்டி விடுறது, இதான் நடந்துகிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, திருமாவளவன் அவர்கள் விசிக தோழர்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஏன்னா தமிழ்நாடு அரசியல் களத்தில் பாஜக, RSS, மோடி, அமித்ஷா, சங்கி, சனாதன சாதிவெறி, மதவெறி கும்பலை எதிர்த்து போராடக்கூடியவர்கள், களமாடக்கூடியவர்கள், சமரசமின்றி சண்டை செய்யக்கூடியவர்கள் திருமாவளவன் அவர்கள், விசிக தோழர்கள். இப்ப அவங்களுக்கு எதிரியே இவங்க தான் என்னைய பொறுத்தவரை தமிழ்நாட்டில். அதுதான் அவங்க என்ன பண்ண டார்கெட் பண்றாங்க. அம்பேத்கர், பெரியாரை, மார்க்சிய பேசாத, எங்களுக்கு எதிராக சண்டை செய்யாத. இப்ப இவங்க என்ன கூட்டணி உடைக்க பாக்குறாங்க தோழர். ஓப்பனா சொல்றேன் தோழர், இந்தியா கூட்டணி, மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணி, திமுக தலைமையிலான இந்த கூட்டணியை உடைக்க முயற்சி பண்றாங்க. விசிகாவும் திருமாவளவன் அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியும், விசிக தோழர்களும் திமுக கூட்டணியை விட்டு, இந்தியா கூட்டணியை விட்டு, மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேற மாட்டாங்க. இதான் நடக்க போகுது. வெளியேற வாய்ப்பே கிடையாது. ஆனா சதி பண்ணி சண்டையை மூட்டி விடுறான். இல்ல, அப்ப இந்த ஒரு கார்டு மூலியமா விசிக விசஸ் தாவேகா நேரடி மோதலுக்கு தயாராயிட்டாங்களா? விசிக தாவேகா மோதல்லாம் ஒண்ணுமே கிடையாது. விசிக இமயமலை, தாவேகா என்பது சாக்கடை. நீங்க என்ன எப்படி கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? விசிக தாவேகா ஒரு கட்சியா? பிரபலமான விசிக 30 ஆண்டு கால வரலாறு உள்ள கட்சி, ஒரு ஜனநாயக அமைப்பு, ஜாதி சமத்துவம், சமூக நீதி, சுயமரியாதை, பெண் விடுதலை, கல்வி, அம்பேத்கரை, பெரியாரிய, மார்க்சிய கருத்தியல் தூக்கி பிடிக்கக்கூடிய கட்சி, சமத்துவ சமதர்ம சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்று ஒரு களமாடக்கூடிய ஒரு கட்சி விசிக திருமாவளவன் அவர்கள். அந்த கட்சிக்கு தாவேகா ஒரு ஆளா? தாவேகா நேற்று பேஞ்ச மலையில முளைச்ச காணா அணில் குஞ்சு. அதுவும் இது ஒண்ணா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் போராளிகள், கள வீரர்கள், செயல் வீரர்கள், சொல் வீரர்கள் இல்ல, செயல் வீரர்கள், அம்பேத்கரை, பெரியாரிய, மார்க்சிய போராளிகள். இவன் ஒரு ஆளா தாவேகா? அணில் குஞ்சு, விசிலடிச்சான் குஞ்சு. படம் பார்த்து தியேட்டர்ல கத்துறவங்க நீங்க, ஜனநாயக படத்துக்கு போறவங்க நீங்க, நீங்க போய் பேசிட்டு இருக்கீங்க. தாவேகாக்கும் விசிகாக்கும் ஒண்ணுமே கிடையாது. தாவேகால ஒரு ஆளே கிடையாது தமிழ்நாடு அரசியல்ல. விஜய் எல்லாம் பாத்தீங்கன்னா தாவேகா நிர்வாகிகள், அணில் குஞ்சுகள்லாம் தயவு செய்து தமிழக அரசியல் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு பஞ்சாயத்தை கூட்டாதீங்க. நீங்க தான் விளைவுகளை தேர்தலில் சந்திப்பீங்க. மக்கள் உங்களை வீழ்த்துவார்கள். இதான் நடக்க போகுது. ஆகவே நான் என்ன சொல்றேன்னா, தயவு செய்து நான் இன்னொரு கோரிக்கை வைக்கிறேன் திருமாவளவன் அவர்களுக்கு. நீங்க விஜய்க்கு தயவு செய்து அறிவுரை சொல்லாதீங்க. நீங்க தாவேகாவை பத்தி நீங்க கமெண்ட் பண்ணாதீங்க. உங்களோட உயரம் என்பது பெருசு. நீங்க ஒரு ஆகச்சிறந்த தலைவர், ஆகச்சிறந்த ஒரு போராளி. என்ன எங்களுக்கு உங்களை ரொம்ப, உங்க மேல எங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்குது. நல்ல உங்களை நாங்க ரொம்ப விரும்புறோம். நீங்க தயவு செய்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இவனை பத்தி பேசாதீங்க. விஜயை பத்தி, இந்த தாவேகா அணில் குஞ்சுகளை பத்தி, இந்த தாவேகா நிர்வாகிகளை பத்தி, தாவேகா விஜயை பத்தி நீங்க கமெண்டே பண்ணாதீங்க. நீங்க உங்க முன்னாடி இவங்க ஒரு ஆளே கிடையாது. என்னுடைய தாழ்மையான கோரிக்கைனா, அவர் பேசுறப்ப எனக்கு வருத்தமா இருக்கு. ஏன் தோழர் இவங்களை போய் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு? கேட்க மாட்டாங்க தோழர்வங்க. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. விஜய்க்கு நல்லதுதான் நம்ம சொல்றோம். தாவேகாவுக்கு விஜய்க்கு நாளைக்கு ஆபத்து தான், நம்ம தான் போய் நிக்கணும். பாஜக, RSS, மோடி, அமித்ஷா 3% கும்பலால அவங்களுக்கு ஆபத்து வரும். அப்ப நம்ம தான் அவங்களை போய் பாதுகாக்கணும். கரூர்ல நம்ம தான் பாதுகாத்தோம். இவங்க தான் தூக்கி சிபிஐக்கு போறேன்னு ஓடி போய் அமித்ஷாட்ட மாட்டிக்கிட்டாங்க. அதனால தயவு செய்து விசிக தோழர்கள், விசிக கட்சியினர், விசிக நிர்வாகிகள்
தோழர் திருமாவளவன் அவர்களுக்கு என்னோட கோரிக்கை என்னவென்றால் இந்த காணொலி மூலியமா தயவு செய்து நீங்க விஜய்க்கு தாவேகா நிர்வாகிகளை பத்தி பேசாதீங்க, பதில் சொல்லாதீங்க, அறிவுரை சொல்லாதீங்க, எதுவுமே சொல்லாதீங்க. அவங்க அழிஞ்சு போறாங்க 2026. இதுதான் என்னுடைய கருத்து. நன்றி. நன்றி.